ஒரு வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ஓனர்னா நம்ம அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படி தான். ஸோ அதுலேயும் நிறையா சீட்டிங் நடக்கும். நம்ம யாரை பற்றி கேஸ் பார்த்தோமோ பாசிட்டிவாக வந்துட்டு ஓகே, நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் கேஸ் பார்த்து கொடுத்தாங்க நீ இதெல்லாம் பண்ணல சொல்லிட்டு அந்த எவிடன்ஸோடு காட்டும் போது நாங்கள் தான் இந்த கேஸ் பார்த்தோங்கிறது தெரிஞ்சிடும் இல்லைங்களா. டூ வீலர்லாம் அதனாலே இப்போ நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். டூ வீலரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வருது. ஒரு கேஸ் வந்து பார்க்குறோம் பிடிக்கிறோம், பட் இது வந்து நம்ம பார்த்தோங்கிறதுக்கு அடையாளம் இல்லாமல் பண்ணணுங்கிறது தெரியாமல் நம்ம இந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுல இதுல எல்லாம் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம தான் கண்டுபிடிச்சி கொடுத்தோங்கிறதே தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். சில கேஸில் எங்களுக்கு டவுட் வரும். இது நம்ம உடனே எடுக்கும் போது ஆப்போசிட் சைடு இவங்க யாரை பற்றி கொடுக்குறாங்களோ அவங்களும் இதே மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஸ்டோரி எல்லாமே வந்து பப்ளிக்கில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் கிளைண்ட் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எங்களோட பிளேஸ் எங்களோட நேம் மென்ஷன் பண்ணாமல் தயவுசெய்து இதை நீங்கள் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியட்டும். மேம் இப்போது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய சீட்டிங்ஸ் நடக்குது, நிறையா ஃபோர்ஜரிஸ் நிறையா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு கேசஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப பார்த்து வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேஸ்னால் எந்த கேஸ் சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மெயின்டைன் பண்ண ஆள் இருக்காது. சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வரும்போது நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க. அது கரெக்டாக ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்காது. இதை வந்து யாராச்சும் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா யாராச்சும் வந்து இந்த மீடியேட்டர் மூலிமா அந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்கன்னா, மீடியேட்டர்ஸே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வீடெல்லாம் காலியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வருஷமாக காலியாகவே இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே அதை வந்து க்ளீன் பண்ணி அது ரொம்ப நாள் நோட் பண்ணி அதோட ஓனர்ஸில் யார் என்னென்ன அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியல அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெண்ட்டுக்கு விடுறது. அவங்களே என்னோட இதில் தான் இருக்குது, இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி அவங்க இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ஃபாரினில் இருக்கார், இவர் தான் இன்சார்ஜ் ஏன்னா நம்ம யாருமே வாடகை வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு போகியத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து வீட்டோட டாக்குமெண்ட் யார் என்னன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணுறது இல்லை. ஒரு வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் ஓனர் இவங்க தான் ஓனர்னால் நம்ம அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படி தான். ஸோ அதுலேயும் நிறையா சீட்டிங் நடக்கும். ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒரு பாவம் ஃபாரினில் இருக்கும் போது இதெல்லாம் வாங்கி போட்டது நிறையா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அங்கங்கே வாங்கி போட்டதில் வந்து ரெகுலராக வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் வரும்போது ஒவ்வொரு லேண்டும் ஒவ்வொரு வீடு இங்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு, அதெல்லாம் போய் விசிட் பண்ணுவார். அவருக்குமே ப்ராப்பராக வந்து பார்த்துக்கறக்கு எல்லாம் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே ஃபாரினில் தான் செட்டில். ஸோ இங்கே வரும்போது ஏதாச்சும் இங்கே ஃபங்க்ஷன் வராரு, ரிலேட்டிவ்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வராரு அப்படின்னா அந்த டைம் மட்டும் வந்து இவர் மட்டும் வந்து பார்த்துட்டு போவார். இப்படி ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஒரு ஒரு அவங்க ஊரில் ஏதோ கொஞ்சம் சம் ப்ராப்ளம்னால ஒரு 2-3 இயர்ஸ் அவரால் வர முடியல. வராமல் ஒரு நாள் வராரு. வந்து பார்க்கும்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டுறதெல்லாம் இருந்துச்சுன்னா டேக்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது. ஒரு லேண்ட் போய் பார்க்குறாரு, அந்த மாதிரி பார்த்தா அதில் வீடு கட்டியிருக்காங்க. காலி லேண்டாக வச்சுருந்ததுல வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து அவர் இப்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், எந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் வாங்குறவங்க விற்கிறவங்க வரணும், ஃபோட்டோ எடுக்கிறது, கைரேகை இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டில் அப்படி இல்லையா, டாக்குமெண்ட் வச்சு சைன் போட்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டோட காஸ்ட் கொடுத்து நேரடியாக போகணும், அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அந்த டைமில் வாங்கினா பர்டிகுலராக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த டைமில் வாங்குனது. இதில் இவரோட நேம் வச்சு வேற ஒருத்தவங்க ஃபோர்ஜரி பண்ணி இவரோட நேம் வச்சு அவர் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு வந்து பவர் கொடுத்த மாதிரி அந்த இதுவே மாற்றிட்டாங்க. அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டே வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து யாரும் அவங்களுக்குள்ளே இருந்தவங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து அதை செஞ்சுருக்காங்க. அந்த இவரை பற்றி ஃபுல்லாக இவர் வரமாட்டார், போக மாட்டார், கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி நடந்துருந்துச்சு. அவரோட லேண்டிவே வந்து வேற ஒருத்தரோட பேரில் அவரோட பேர் இருக்கிற மாதிரி இன்னொருத்தரோட இதில் மாற்றி அவர் வந்து பவர் கொடுத்த மாதிரி வேற ஒருத்தவங்களோட பேரில் மாற்றி அந்த பவர் எடுத்துக்கிட்டவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணி அது பேங்க் லோன் போட்டு அந்த இடத்துல வந்து வீடாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சீட்டிங் நிறைய நடக்கும். அப்படி வந்து கேஸ் கொடுத்து நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம், அது யார் என்ன, ஏன்னா அவருக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல.
சரி லோக்கல் ஸ்டேஷன்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ அது வேறு லீகலாகவும் போய் நிறைய ட்ரை பண்ணார். பட் அதை மீறியும் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ யார் இது பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லும்போது நாங்கள் அதை ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஏன்னா நாங்கள் அந்த வீடு கட்டியிருக்கவங்கள்ட்டே போய் நாங்கள் கேட்கும்போது அவர் வந்துட்டு அந்த வீட்டு ஓனர் வந்து இப்போ குடியிருக்கிறவங்க வந்துட்டு இவங்க வரவங்க வந்து ஏமாத்துறாங்க, அவர் இடத்த வாங்குறதுக்காக வேணும்னே ஏமாத்துறாரு. இது நாங்கள் வாங்கி ரொம்ப வருஷமாச்சு, நாங்கள் வீடு கட்டியும் 2 இயர்ஸ் ஆச்சு, நீங்கள் வந்து வேணும்னே நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கும் பவர் கொடுத்த ஆள் யாருமே இப்போ காண்டாக்டில் இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த காண்டாக்ட் இல்லை. அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்து அவங்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நம்பரில் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு அதாவது இதே விஷயம் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைக் மர்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக போன ஏதாவது கேஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை மர்டர் கேஸ் பார்த்துருக்கோங்க. மர்டர் கேஸ் அப்படின்னா வந்து ஒரு கேஸ் மர்டர் ஆகிருக்கும், ஒருத்தவங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளே, ப்ராப்பர்ட்டி ஆமாம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூனாலாம் ஆகிருக்கும். அது வந்து கேஸ் போயிட்டுருக்கும் மர்டர்னு சொல்லிட்டு இது பண்ணி அது டிபார்ட்மெண்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாதிக்கப்பட்ட அந்த யார் மர்டர் ஆனவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட பொண்ணோ பையனோ வந்து எங்ககிட்ட வந்து பர்சனலாக கேஸ் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இதை மீறியும் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் பார்க்குறத மீறியும் நாங்கள் வேறு ஏதாச்சும் அதில் துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் வேறு ஏதாச்சும் கிடைக்குமாங்கிறதுக்காக எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது பர்சனலாக பார்த்து கொடுப்போம். உங்களுக்கு நிறைய த்ரெட்னிங்ஸ் வந்திருக்கும் இல்லையா? லைஃப் த்ரெட்னிங்ஸ் நிறைய வந்திருக்கும். இந்த மாதிரி கொலை மிரட்டல்கள் இல்லை வந்துட்டு நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எப்படி ஹவு டு யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட்? இல்லை அது வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வரதில்லை. முதல் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா வந்து எனக்கே வந்து அதை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்காது. இப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணும் அப்படி இல்லாமல் கண்ணா அப்படின்னான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கேட்டால் தைரியமாக கொடுத்துறது. நம்மள்ட்ட கேஸ் கொடுக்க வரவங்கள்ட்டே வந்து ரிப்போர்ட் வந்து எங்களோட டிடெக்டிவ் ஏஜென்சியோட இதோட என்னோட சைன் போட்டு இதுதான் நடந்துச்சு சொல்லிட்டு ரிட்டனில் கொடுத்துருவோம். அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாங்குறவங்க நம்ம யாரை பற்றி கேஸ் பார்த்தோமோ பாசிட்டிவாக வந்துட்டு ஓகே, நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் கேஸ் பார்த்து கொடுத்தாங்கப்பா நீ இதெல்லாம் பண்ணல சொல்லிட்டு அந்த எவிடன்ஸோடு காட்டும் போது நாங்கள் தான் இந்த கேஸ் பார்த்தோங்கிறது தெரிஞ்சிரும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மிரட்டுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறையாவே இருந்திருக்கு. ஆமாம் ஆப்போசிட், ஆமாம் சப்ஜெக்ட் நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க சைடு வந்து மிரட்டல் இதெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு யார் மிரட்டுறாங்கன்னு தெரியாமலாம் ஃபோன் காலில் மிரட்டுறது. ஆமாம் ரேண்டமாக. அப்புறம் நான் 2 வீலர்லாம் அதனாலே இப்போ நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். 2 வீலரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வருது, இந்த மாதிரிலாம். ஐயோ அதெல்லாம் எனக்கு நிறையாவே நடந்திருக்கு. அது அது வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு மிரட்டலுக்காக அப்படி பண்ணுறாங்களா இல்லை அப்படி நடந்துச்சான்னு சொல்லி தெரியல. எதுக்கோ ஒன்று அப்படி நடக்கிறது எனக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் நான் வந்து சரி நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா ஒருத்தவங்க கேஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா வந்து அது எதுக்காக பார்க்குறாங்க, நம்ம அந்த ரிப்போர்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு லைஃப்பில் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு ஏமாந்துட்டே இருக்காமல் இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சொல்யூஷன், நல்ல சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க அடுத்த கட்டத்துக்கு தைரியமாக போகிறதுக்கும் இதை வச்சு அவங்களோட லைஃப்பில் வேறு எதுவும் நெகட்டிவாக நடக்காமல் பாசிட்டிவாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து தான் நான் இப்போது ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான கேஸ் தான் எடுக்கிறேன். சரி கேஸ் கொடுக்க வரவங்களும் எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க, எந்த மாதிரி ஆள் என்ன இதுன்னு தெரிஞ்சு தான் நான் கேஸ் எடுக்கிறேன். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வரும்போது இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை ஃபேமிலிக்குள்ளே நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு அவங்களும் ஒரு டிடெக்டிவை வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க, நீங்களும் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு டிடெக்டிவாக யூல் பி ஒர்க்கிங். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் யூ வில் ஃபேஸ்? இல்லை நாங்கள் எங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவோங்க. எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கும்போது சில கேஸ் வந்து கொடுத்த உடனே நாங்கள்
உடனே எடுக்கிறது இல்ல. இந்த மாதிரி டவுட் வரும். சில கேஸ்ல எங்களுக்கு டவுட் வரும். இது நம்ம உடனே எடுக்கும்போது, ஆப்போசிட் சைடு இவங்க யார பத்தி குடுக்குறாங்களோ, அவங்களும் இதே மாரி ஸ்டெப் எடுக்கறக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இவங்க வந்து நம்மள பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் இவங்கள ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது தெரிஞ்சிரும். அதனால. மேக்ஸிமம் ஃபோன்ல தான் டீல் பண்ணுவேன். கேஸ் வந்து கன்சல்டிங் வந்து ஃபோன்ல மேக்ஸிமம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சேஃபான ஒரு ஒரு இடத்துக்கு அவங்க எந்த மாரி வரணும், எந்த மாரி நான் மீட் பண்ணணும். ஏன்னா, அவங்கள ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணா கூடயும் அவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் தான் பார்த்தாங்க, அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. அப்படிங்கிற மாரி அதுக்கு தகுந்த மாரி ஒரு செக்யூரிட்டியோட தான் இந்த கேஸ் போகும். ஸ்டார்ட்டிங் இதே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல இது பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்களும் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணுறதுல தான் ஒரு விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எங்கள வந்து பார்த்தாங்க அப்படிங்கும்போது தான் வந்து ஒரு டிடெக்டிவ் வச்சு பார்க்குறோம். டிடெக்டிவ் வச்சுருக்காங்க, அடுத்தது வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைக்காம இருக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் டைரக்ட் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் ஸோ பண்ணிடுறேன். இந்த படத்தெல்லாம் பார்க்குற மாரி ஸ்னீக் பண்ணி போறது, லைக் வேற ஏதாவது கெட்டப்ல போறது அந்த மாரிலாம் போன கெட்டப்லாம் நெறைய இருக்கும். இப்போ எந்த கெட்டப் போட்டாலும் என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வேற விஷயம். அது ஒரு காலம். அம் ஒவ்வொரு இடத்துக்கு போம்போது, ஒரு சின்ன சின்ன சேஞ்சில கூட யாருனாலயும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டெல்லாம். இப்போ நான் என்ன மாரி போனாலுமே எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இல்ல எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஃபுல்லா என்னோட கண்ணு மட்டும் நான் இந்த காஜல் எல்லாம் போடாம இருக்கிற கண்ணு வந்து ஆக்சுவலா பப்ளிக்கா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அது அந்த மாரி போனாலுமே கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு எப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால வந்து இப்ப அந்த ரிஸ்க் எடுக்கறதில்ல. கெட்டப் சேஞ்ச் பண்றதுக்கு பதில் எந்த கெட்டப் தேவையோ அதுக்கு தகுந்த மாரி என்னோடது ஒரு பெரிய டீம். அது அதுக்கு ஆளுங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க. மேம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு புரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. பட் உங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஏதாவது த்ரெட்டனிங்ஸ்லாம் வந்திருக்கா? லைக் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது ஹவ் டிஃபிகல்ட் இஸ் இட் அந்த மாரி? இல்ல ஃபேமிலி வந்து நான் எங்கேயும் அப்படிலாம் இன்வால்வ் பண்றது இல்லைங்க. ம். அதனால வந்து அந்த மாரி பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததில்ல. கேர்ஃபுல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறேன். ஃபேமிலிக்கு எந்த பாதிப்பும் வராத மாரி பார்த்துக்கிறேன் நானு. அந்த மாரி வந்ததில்ல. மேக்ஸிமம் அதுதான் அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா அந்த த்ரெட்டனிங் வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லாம, அம் இப்படி தான் இருக்கு. ஒரு கேஸ் வந்து பார்க்குறோம், பிடிக்கிறோம். பட் இது வந்து நம்ம பார்த்தோங்கிறதுக்கு அடையாளம் இல்லாம பண்ணணுங்கிறது தெரியாம, நம்ம இந்த ரிப்போர்ட் குடுக்குறதுல இதுலலாம் தான் எனக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். நான் கண்டுபிடிச்சேன் இது அப்படிங்கிறது. இப்ப நம்ம தான் கண்டுபிடிச்சு குடுத்தோங்கிறதே தெரியாத மாரி பார்த்துக்கிறேன். அதனால அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஹவ் இஸ் போலீஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க? புரொடெக்ஷன் ஏதாவது குடுக்குறாங்களா? இல்ல போலீஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாரி கேஸஸ் வரும்போது, அம் பர்சனலா வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்ட கேஸ் ஒண்ணு போயிட்டுருக்கிறது வந்து, அந்த சம்மந்தப்பட்டவங்க போய் அவங்க கிட்ட கேட்பாங்க இல்லையா? அந்த கேஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, அ நெறைய பேர் வந்து அத தாண்டி உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் பார்க்கணும்னா, நீங்க போய் இவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. போலீஸ் வந்துட்டு உங்கள ரெஃபர் ஆமா, பண்றாங்க. ஆமா. ஓகே. நெறையா போலீஸ் இந்த மாரி இந்த ஸ்டேஷன் போனேன். சார் சொன்னாரு, உங்கள பார்க்க சொன்னாரு மேடம். கொஞ்சம் இந்த கேஸ்ல இத தாண்டி இத பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற மாரி. ஸோ அவங்க பண்ண முடியாத சில விஷயங்களும் இருக்கும். நாங்க பர்சனலா ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸா தான் போய் ஒரு இடத்துல என்கொயரி பண்ண முடியும். நாங்க அப்படி இல்லை இல்லையா? பப்ளிக்கா போய் வேற மாரி இதில போவோம். ஸோ அந்த மாரி தேவைப்படுறவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணி நெறையா அ போலீஸ் ஆஃபீசர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ப்ளஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ் அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க ஃபேமிலிலயும் பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் இருக்கும். ஸோ அந்த மாரி பர்சனலா நெறையா பேரோட கேஸ் பார்த்தும் குடுக்குறேன் நானு. நெறையா டிபார்ட்மெண்ட் சைடும் சரி, நெறைய அட்வொகேட்ஸ், நெறையா ஜட்ஜஸ் ஃபேமிலி இந்த மாரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி அவங்களுக்கும் பர்சனல் அவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாரியும் நெறைய பார்க்குறேன். அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒரு ஸோ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ற ஸ்டோரி எல்லாமே வந்து பப்ளிக்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும், நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரியுமே என்னோட கிளையண்ட் நான் அந்த பார்த்த அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கிளையண்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. மேடம் எங்களோட பிளேஸ், எங்களோட நேம் மென்ஷன் பண்ணாம தயவுசெய்து இத நீங்க சொல்லுங்க. இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியட்டும் அப்படிங்கிறது தான். சில கேஸ் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல வந்து சில கேஸஸ் மட்டும் நாங்க ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றோமே தவிர யாரையும் மென்ஷன் பண்ணாம சொல்றோம். ஸோ டிபார்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் சொல்ல முடியாது. தேங்க் யூ ஸோ மச் மேம். தேங்க் யூ.